நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையினுடைய அண்ணாமலை பெருமாள் மற்றும் உண்ணாமலை அம்மையினுடைய தரிசனத்திலே இன்று நாம் இருக்கின்றோம். அந்த இறைவனை கிரிவலமாக வந்து தரிசித்த மன நிறைவு இன்று எனக்கு மட்டுமல்லாமல் உங்கள் எல்லோருக்கும் அந்த மன நிறைவை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த பதிவு உங்களுக்காக. கிரிவல பாதையிலே 8 வகையான லிங்கங்களினுடைய தரிசனங்களை காண நேர்ந்தது. அந்த ஒவ்வொரு லிங்கத்திற்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வுகளை இந்த பதிவிலே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக இந்திரலிங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த கிரிவல பாதையில் தொடங்கக்கூடிய லிங்கமானது அந்த இடத்திலே தேவர்குல தலைவனான இந்திரன் அந்த இடத்திலே வந்து ஈசனுடைய அருளை பெற்று சென்ற இடமாக இருப்பதால் அது இந்திரலிங்கம் என்ற பெயரை பெற்றிருக்கிறது. அடுத்ததாக அதனுடைய வரிசையிலே வரக்கூடிய அக்னிலிங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த லிங்கமானது சந்திரனுக்கு ஜோதி வடிவில் ஈசன் தரிசனம் தந்த அந்த இடமாக காட்டப்பட்டிருக்கிறது. மூன்றாவது வரிசையிலே பார்த்தோம் என்று சொன்னால் யமலிங்கம் என்று சொல்லப்படுவது தாமரை மலரிலே யமனுக்கு இறைவன் ஈசன் லிங்க வடிவில் காட்சி தந்த இடமாக அந்த யமலிங்கத்துவம் திகழ்கிறது. அடுத்து வாயுலிங்கத்தினுடைய தரிசனத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பஞ்ச கிருத்திகா என்ற தேவலோக மலரினுடைய வாசத்தை தன்னுள்ளே பொதிந்து வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த வாயு தேவனுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய இடமாக அந்த இடம் திகழ்கிறது. வாயு பகவானால் அமைக்கப்பட்ட அந்த ஸ்தலமாக அந்த தலம் இருக்கிறது என்று அந்த வரலாறு நமக்கு பதிவு செய்கிறது. அடுத்ததாக நிருத்தி லிங்கம் என்று சொல்லும் பொழுது தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த திசைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நிருத்தி தேவனுக்கு ஆட்கொள்ளக்கூடிய ஒரு இறைவனாக நிருத்தீஸ்வரர் தோன்றி அந்த இடத்திலே அந்த நிருதி பகவானை ஆட்கொண்ட இடமாக அந்த நிருத்திலிங்கம் அந்த அமைவிடம் அமைந்திருக்கிறது. அடுத்ததாக வருண பகவானுக்கு ஈசன் நீர் வடிவத்திலே லிங்கமாக காட்சி கொடுத்து சிறப்பை பெற்ற இடமாக அந்த வருணலிங்கம் காட்சி தருகிறது. குபேரன் அந்த இடத்திலே வந்து இந்த இறைவனை ஈசனை லிங்கத்தை வணங்கியதன் பின்னால் தான் இழந்த அனைத்து செல்வங்களையும் பெற்றதாக அந்த வரலாறு நமக்கு கூறுகிறது. இறுதியாக ஈசான்ய லிங்கம் என்பது நந்தி தேவர் சிவனை வழிபட்ட ஒரு இடமாக அந்த ஈசான்ய லிங்கம் இருக்கக்கூடிய அந்த அமைவிடம் அமைந்திருக்கிறது. எல்லாவற்றிற்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களுக்கும் நிலையாக இருப்பவன் ஈசனே என்ற ஒரு ஞான தத்துவத்தை நந்தியம்பெருமான் நமக்கெல்லாம் பறைசாற்றுவதாக அந்த ஈசான்ய லிங்கத்தினுடைய அமைவிடம் இருக்கிறது. மொத்தத்தில் இந்த சிவத்தலம் நமக்கு மட்டுமல்லாமல் எல்லோருடைய மனதிலும் ஒருவித மகிழ்வையும் நெகிழ்வையும் வரலாற்று பதிவையும் இந்த யுகத்தில் மட்டுமல்ல இனி வரக்கூடிய அனைத்து யுகங்களிலும் சிவநெறியை தழைத்து பரப்பும் என்பதற்கு இந்த அருணாச்சலேஸ்வரர் கோவில்தான் தக்க சான்று. இறைவனை வழிபட்ட மனநிறைவோடு விடைபெறுகிறேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க.